ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களை அஷ்டக சனியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டக சனியில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. இது உங்களுடைய மாத பலன், மாதத்தின் பலன் எப்படின்னு பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஒரு ஃபேவரட் இருக்குங்கிற வருமானம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க, பொருளாதாரம் வருமானங்கள் எப்படியும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும், ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில்கள் தேடி வருமான தொழில் தேடி வரும். பிரிஞ்ச தாயில் சேருவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அடமானத்தில் இருக்குது, ஒரு பேங்கில் லோன் இருக்குதுன்னா நம்ம காலகட்டங்களில் ஓரளவுக்கு அது மீட்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு கடன் பிரச்சனை தீர்மானம் கேட்டால் கடன் பிரச்சனை தேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? சிலர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீட்டு லோனு, வண்டி லோனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நிலையான ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி வந்து காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகள் உங்கள் அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இளைய சகோதர இந்த மாதிரி அமைப்பு எப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு பார்த்திங்கனாக்கா சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் பெருசாக பாதிப்பு இல்லாத ஒரு ஜெயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் இளைய சகோதரர்கள் பார்த்திங்க காலகட்டங்களில் அவங்க ஒரு சுகசானம், ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாங்குறது, வண்டிக்கு பழுது பார்க்குறது, ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சிலர் பார்த்திங்கனாக்கா அவங்க நோய்க்கு மருத்துவம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களோட முயற்சிக்கு எப்பயுமே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வெற்றி நட போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் இருப்பீங்க. யாருக்கு? கன்னிராசி நேயர்கள். ஓகேங்களா? ரைட், ஓகே. சரிங்க. என்னோடய பூர்வீகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும், குலதெய்வ வழிபாடு எப்படிங்க இருக்கும் பார்த்தா இந்த காலகட்டங்களில் உங்களோட பூர்வீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் என்னன்னா ஒரு கல்யாணத்துக்காக போய் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் வச்சுக்கோங்க, பூர்வீகத்தை குலதெய்வத்துக்கிட்ட அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமாக நிலை தாங்க இருக்கும். அப்போ அந்த பூர்வீகத்தில் உள்ள சண்டை, வம்பு வழக்கு, சாபங்கள், தோஷங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஒரு தெய்வம் கனவுல சொல்லணும், இல்லை யாரும் முன்னோர்கள் கனவுல சொல்லுவாங்க, இல்லை பெரியவங்க இந்த மாதிரி சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்டில் எப்பா உனக்கு இந்த மாதிரி சாப்பாடு விட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி பிடிக்குது, அதாவது உனக்கு திருமணம் தள்ளி போகுது, உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னோட பொருளாதாரம் எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க, காதுக்கு வரும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணலாமா? அந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். அப்போ எங்கே போகணும்? அங்கே வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசி, ராமேஸ்வரம் தான் போகணும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போயிட்டு வந்தாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழிமுறை கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாட்கள் வச்சு நான் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையாட்கள் வச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறதுலாம் நல்லாயிருக்கும். அடிமை வேலையை போகிறவங்க அனைவரும் மாத சம்பளம், வார சம்பளக்காரங்க நல்லாயிருக்கும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஓகேங்களா, ஒரு ஹாஸ்பிட்டலு, அதே ஒரு கிளீனிக் வச்சு நடத்துகிறவங்க, ஒரு கந்துவட்டி பயணம் வச்சு நடத்துகிறவங்க, இவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா ஒரு நிதானமான போக்கெல்லாம் இருக்கும். பெருசாக பாதிப்பும் இல்லை, நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, நடுநிலையாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்து காலகட்டங்களில் ஏஜ் திருமண ஏஜ் அது அதிகப்படி ஆனவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் தடை தாமதம் திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அந்த பக்குவத்தை தாண்டினவங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா ஆணுகள் பெண்ணுக்காக இருக்கட்டும் திருமண காலங்கள் வருமானம் கேட்டால் வரும். அப்போ அந்த காலகட்டங்களில் மனைவிக்கு உண்டான நோய் நொடி பார்ப்பாங்க, கூட்டாளிக்கு ஒரு நோய் நொடி பார்ப்பாங்க. அப்போ மனைவி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட கலத்தரம் யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது, யாரும் முன்னவனி கூட சார்ஜ் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நோய் நொடிகளுக்கு நம்ம ஆளாகுவோம். அது கூட பார்த்து உசார நிதானத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுனால தீர்வாயிருமான்னு கேட்டாக்கா சிறு பிரச்சனை, சில அவப்பேர்கள், சில சச்சரவுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நம்மளுக்கு சாதகமாக வந்துடும். இந்த பங்காளி தொந்தரவு, சண்டை, சச்சரவு எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நிலைப்பாடு கொஞ்சம் ஒரு மேலோங்கி அப்புறம் சாந்தமாகி ஒரு முடிவுக்கு வரும். ஓகேங்களா? சரி, எங்கள் தகப்பனாருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தகப்பனார் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஒரு அடிமை வேலைக்கு போகிறவர், சர்வீஸ் வேலைக்கு சர்வீஸாக இருக்கிறார். அதாவது சர்வீஸ் வேலைன்னா ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது ஒரு அதாவது சம்பளத்துக்கு போயிட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாத சம்பளம், வார சம்பளம் இப்படி போயிட்டுருக்காரு அப்படின்னாக்கா இல்லை ஒரு கான்ட்ராக்டேஷன் எடுத்து நடத்துறாரு, ஒரு வேலையாட்கள் நிறைய வச்சு அவர் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு கமிஷனுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி அனைவரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறாரு, தர்மகாரத்து காரியகர்த்தாவாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் பெரிய வாத்தியாராக இருக்கிறாரு, இல்லை பெரிய ஸ்கூல் வச்சு நடத்துகிறாரு, இல்லை ஸ்கூல் வச்சு நானும் நடத்துகிறோம், இந்த கன்னிராசிகள் நடத்துகிறோம், இந்த மாதிரி அமைப்பு நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறோம், நானும் ஒரு பெரிய ஆசிரியர் இருக்கிறேன், இல்லை அதே மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறேன். அப்படி அனைவரும் பார்த்தீங்கன்னா சிறு சலசலப்பை கொடுத்துட்டு நல்ல விதத்தை கொடுக்கும்.
அப்போ உயர்கல்வி பிஹெச்டி படிப்பு காலம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். வண்டி வாங்கின பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும். வீடு மனை பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சரி, டைம் ஆச்சு. நன்றி, வணக்கம்.